இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம்னா வார்ட்ரோப் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இது எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட யூனிஃபார்மை நம்ம துவைச்சி வாஷ் பண்ணிவிட்டு மடித்து வைக்கும்போது இதில் தனித்தனியாக நம்ம மடித்து வச்சுக்கலாம். யூனிஃபார்ம்னால் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் அந்த மெட்டல் கம்பி வச்சுருக்காங்கள்ல, அதுக்குள்ளேயே ஒரு ஷீட் வந்து வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, அந்த ஷீட்டில் பைப்பு இத்தனை இருக்குது, பிளாஸ்டிக் பைப்பு, ஹூக்கு, டீ ஜாயிண்ட்டு, ஸ்ட்ரைட் டீ ஜாயிண்ட்டு, கிராஸ் ஜாயிண்ட்டு, ஷீட்டு, கிளாத் கவர், இது எல்லாமே எது எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே எழுதியிருக்காங்க, நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அதில் அத்தனை கவுண்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறணும். ஒவ்வொன்றுமே கவுண்ட் பண்ணேன், நானும் செக் பண்ணேன். எல்லாமே ஒன்று எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வச்சுருந்தாங்க. ஏதாச்சும் ஒன்று 2 டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒன்று எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட் தாங்க. இந்த ஷீட்டில் தான் எல்லாமே இருக்குது. இது பேர் வந்து டீ ஜாயிண்ட்டு, இது பேர் ஸ்ட்ரைட் டீ ஜாயிண்ட்டு, இன்னொன்று வந்து கிராஸ் ஜாயிண்ட்டு, இது வந்து பிளாஸ்டிக் பைப்பு, அது மெட்டலு, இது வந்து கிளாத் கவருங்க. இந்த கிளாத் கவரும் கவுண்டிங் அவங்க எழுதியிருக்கிறது இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே போல் அந்த ஷீட்டு, அந்த கவர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கவர் வந்து டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிட்டேன். டேமேஜு ஒரு ஹோல்ஸு எதுவுமே இல்லை, எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. கரை அழுக்கு படுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து அந்த மெட்டல் பைப்பை எடுத்து நம்ம 2 சைடும் வந்து சொறி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதனால் இருக்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதை பண்ணால் தான் வேலையை நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை மாட்டி வச்சுட்டேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் மாட்டுற அந்த கீழே மாட்டுற பைப்புங்க. அதுக்கடுத்து இந்த டீ ஜாயிண்ட் வந்து மேலே டாப்பில் வந்து மாட்டுறது, இதுதான் முடியும் போது மேலே மாட்டுறது இது. அதுக்கு பிறகு வந்து அந்த 4 சைடு வந்து சென்டரில் நம்ம நிற்கிறோம் பார்த்திங்களா, அந்த சென்டரில் வந்து மாட்டுறது. அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது லெஃப்ட்டு ரைட்டு முடிக்கும் போது மாட்டுறதுங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு ஆள் ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கணும். நம்மளுக்கு ஷீட்டை ஃபுல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம இனி அந்த ஃபோர் சைடு ஜாயிண்ட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை தான் நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அதை ஃபுல்லாக சென்டரில் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இந்த பக்கம் மாட்டும் போது அங்கிட்டு பிடுங்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் மாட்டும் போது இங்கிட்டு அப்படியே உருவிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அங்கிட்டு சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தால் கூட அங்கிட்டு லைட்டாக நகர விடாமல் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஈஸியாக மாட்டலாம். ஃபுல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த சைடில் மட்டும் ஒரு ஆள் பேலன்ஸிங்க்கு இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கிட்டு மாட்டும் போது அங்கிட்டு பிடுங்குற மாதிரி இருக்கும். அப்போது வந்து நம்மளுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் பின்னாடி, இங்கிட்டு நம்ம மாட்டோம்னா அங்கிட்டு ஒரு ஆள் இருக்கிறோம். அப்போ வந்து ஈஸியாக மாட்டிடலாம் நம்ம. அப்படியே என்ன அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து அந்த கம்பியை சொருகிறது மட்டும்தான், அதை கரெக்டாக சொருகணும். எந்த இடத்துக்கு எந்த பைப்பு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். அதிகப்படியான ஹோல் அந்த 4 சைடு பார்த்துட்ருக்கோம். அந்த 4 சைடு பார்த்துட்ருக்கோம். கீழே ஒரு ஹோல் இருக்கும், 5 பக்கம் இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து சென்டருக்கு யூஸ் பண்ணணும். மற்றது ஃபுல்லாமே அந்த டாப்பில் அந்த டீ மாதிரி இருக்கே, அதை வந்து நீங்கள் டாப்பில் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் 3 சைடு போகும் பைப்பு, ஒரு சைடு ஒரு ஹோல் இருக்கும். அதை வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் யூஸ் பண்ணணும். அந்தபடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடுவீங்க. ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த வார்ட்ரோபை வைக்கணுமோ நம்ம வாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான இடத்துல நகட்டி வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட் இல்லாமல் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கேர்ஃபுல்லானா கொஞ்சம் பார்த்து நகட்டி ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அப்புறம் அது வாட்டுக்கு தான் இருக்கும். ஈஸி தான். பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையானதை, நம்மளோட யூனிஃபார்ம்லாம் இங்கே தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஈஸியாக நம்மளை எடுத்து கொடுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களாவே ஈஸியாகவே எடுத்துக்கிடுவாங்க. நம்ம மடித்து இதில் வச்சுட்டா போதும், அவங்களே எடுத்து ஈஸியாக ஸ்கூலுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து பெட்ரூமில் இதை வச்சாச்சு, வாஷிங் மிஷின் கிட்ட வச்சுட்டேன்.